நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். வணக்கம். கதனை படிந்து காரியம் தோங்குகிறாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியா விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் ஒரு பாதத்தை பணிந்து விட்டு. ஏன்னா எல்லா தெய்வங்களும் இருக்கிறது அந்த உமையோட தான். யார் பார்வதியோட அவதாரம் தான் இங்கே இருக்கிற எல்லா பெண் தெய்வமுமே. ஏன்னா அவளோட உடம்பு 108 சிதறலாக சிதறிச்சு. அந்த 108 சிதறலுமே உலகத்தில் 108 சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. அந்த அம்மாவோட தொப்புள் விழுந்த பகுதி தான், பார்வதியோட தொப்புள் விழுந்த பகுதி தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். அந்த அம்மாவோட மார்பகம் விழுந்த பகுதி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்போ ஒரு இடத்துலையும் ஒரு உறுப்பு விழுந்தனால தான் அந்த அம்மாவோட பெண்ணுறுப்பு யோனி பகுதின்னு சொல்லுவாங்கன்னு, அந்த பெண்ணுறுப்பு விழுந்த இடம் எது அப்படின்னா அசாமில் இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். அப்போ ஒரு இடத்துலையுமே ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா எல்லாமே பார்வதி தான். ஆனால் பேர் மட்டும்தான் வேறுபடும். அப்பேற்பட்ட வழி ஒரு பாத்தை வணிந்து விட்டு பணியை தூங்கினார் சிறப்பாக இருக்கும் என்பதா. பல்லா குதிரை பாடவா இல்லை வேறு பாட்டு பாடவா? பல்லா குதிரையா? பல்லா குதிட்டு வாங்க.